ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று ஈவினிங் எடுத்த ஒரு சின்ன ரொட்டீன் தான். ஆக்சுவலாக மாவு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னாவும் சப்பாத்தி செய்யலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனியன் வந்து நல்லா ஃபைன் ஷாப்பாக பண்ணி ஒரு 2 பச்சை மிளகா, பட்டை, லவங்கம்லாம் போட்டு தாளிச்சு வச்சுருந்தேன். சென்னா வந்து காலையிலே ஊற வச்சுருந்தேன். நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன். கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கலான்ட்டு. ஸோ ஆனால் எடுத்துகிட்டு போகல, வேறு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த சென்னாவை நைட் செஞ்சிடலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். சைட் பை அப்படியே மாவும் நம்ம பிசைஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் நேரம் ஊறும். கொஞ்ச நேரம் ஊறுனா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும் மாவு. மாவுக்கு எதுவும் யூஸ் பண்ணல, வெறும் மாவு, உப்பு, தண்ணி, அவ்வளோதான். சைட் பை வந்து அரைச்சி வச்சுட்டேன். இது என்ன பண்ணுறதுக்குள்ள ஆனியன் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம சென்னாவை ஆட் பண்ணோம். இந்த சென்னா வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் சப்பாத்தி செஞ்சாலுமே இதை எப்படியும் ஒரு தோசை கேட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா தோசைக்கு இது நல்லா ஆப்டாகவே இருக்கும். ஏன்னா தோசை பசங்க சாப்பிட்றது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால இதுக்கு சாப்பிடுவாங்க. சப்பாத்தினா 1-2 தான் சாப்பிடுவாங்க. நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுடணும். இன்னுமே கோல்டு சரியாக ஆகவே இல்லை. வாய்ஸ்லேயே நல்லா தெரியும். என்னென்னமோ பண்ணாலும் ஒன்றும் செட் ஆகலை. அது 1 வீக் இருந்துட்டு தான் போகும் போல். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம லீவ் சேர்த்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதை பார்த்தோன்னே பானிபூரி மசாலா மாதிரியே இருந்துச்சு. அதோட சர்வ் பண்ணிடலாம்.